ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிற டீம் மார்வல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு டீம். மார்வலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அவங்க தான். அதுல மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர். அந்த கேரக்டருக்கு எதுக்காக பெட்ரோ பாஸ்கலை செலக்ட் பண்ணாங்கன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ரீட் ரிச்சர்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் ஜஸ்ட் ஜீனியஸ் மட்டும் கிடையாது. அவர் ஒரு ஃபாதராகவும் இருக்கணும், ஒரு லீடராகவும் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்டாகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹீரோவா இருக்கணும். இது எல்லாமே பண்ணக்கூடிய ஆள் இப்போதைக்கு ஒரே ஆள் தான், அது பெட்ரோ பாஸ்கல் தான். பெட்ரோக்கு முன்னாடி ஆடம் டிரைவரும் ஜான் கிரசன்ஸ்கியும் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கா பிளே பண்ண போறதா ரூமர்ஸ் வந்தது. ஆனா பாஸ்கல் தான் இந்த கேரக்டருக்கு பொருத்தமா இருப்பாருங்கிறத தி மேண்டரோலியன், தி லாஸ்ட் ஆஃப் அஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவர் ஜஸ்ட் ஆக்ஷன் சீன்ஸ் பண்ற ஒரு ஆக்டர் கிடையாது, அவர் எமோஷனலா ரொம்ப கிரவுண்டடான ஒரு ஆக்டர். ஒரு ஃபாதர் ஃபிகருக்கு, ஒரு ஃபேவரட்டான டேடுக்கான கேரக்டர் வந்து கண்டிப்பா ரீட் ரிச்சர்ஸ் கேரக்டர்ல பெட்ரோ பாஸ்கல் கண்டிப்பா பொருந்தி போவாருங்க என்னோட நம்பிக்கை. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்குள்ள இந்த டீமை அவர் எப்படி லீட் பண்ணிட்டு போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ரீட் ரிச்சர்ஸா பெட்ரோ நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணுவாராங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். தேங்க்யூ.